Hello friends, welcome to Nandhini Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வெண்ணை புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பட்டன் அழுத்திடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டம்ளர்ல தாங்க 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி நான் எடுத்துர்க்கேங்க. 1 மணி நேரம் பச்சரிசி ஊற வச்சு மிக்ஸி ஜார்ல இப்ப அரைக்கிறதுக்கு சேர்த்திருக்கேங்க. அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. பாருங்க இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துர்க்காங்க. அதுக்கு மொத்தம் 5 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பச்சரிசி மாவு ஊத்திரலாங்க. நல்லா கலரி விடணுங்க. கலரி விட்டுட்டே இருக்கணுங்க, கை விடாம, இல்லைனா கட்டி சேர்ந்துருங்க. அடுப்பு மீடியம்ல வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துனங்க. இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. 100 கிராம் அளவுக்கு வெல்லம் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. வெல்லம் நீங்க சுடுதண்ணில காய்ச்சி கூட சேர்த்துக்கலாங்க, இல்லைனா இப்படியும் சேர்த்துக்கலாங்க. பாருங்க நல்லா கலரியாச்சுங்க. கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்துருக்காங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்கோணுங்க. அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. நல்லா கலரியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் நல்லா தட்டி வச்சுருக்காங்க. அதை சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. நெய் நான் 1 டீஸ்பூன் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதிகமாக வேணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் ரெசிபி வெண்ணெய் புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.